கரூரில் தவிக தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய கூட்ட நெரிசலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடந்தவுடன் விஜய் அவர்கள் உடனடியாக சென்னை திரும்பியதும் கரூர் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லாததுமே கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. இதன் பிறகு கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர்களுக்கும் விஜய் அவர்கள் சென்னையில் இருந்தபடியே வீடியோ கால்ல ஆறுதல் சொன்னாரு. இந்த நிலையில கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தினரை மாமல்லபுரம் அழைத்து வந்து அவங்களுக்கு விஜய் அவர்கள் ஆறுதலுமே சொல்லியிருக்காராம். மாமல்லபுரத்துல உள்ள நட்சத்திர ஹோட்டல்ல ஒவ்வொருவருடைய குடும்பத்தையுமே தனித்தனியாக மீட் பண்ணியிருக்காரு. அப்போது விஜய் அவங்களிடம் கண்ணீர் மல்க பேசிய தளபதி விஜய் அவர்கள், உங்கள் அனைவரையும் சென்னைக்கு அழைத்து வந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள். நான் நிச்சயம் கரூர் வந்து உங்களை சந்திப்பேன். வாழ்நாள் முழுக்கவே குடும்பத்துல ஒருவனாக நான் உங்களுடன் இருப்பேன். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே நான் செய்து கொடுப்பேன் அப்படின்னும் வாக்குமே வந்து கொடுத்திருக்காராம். தளபதி விஜய் அவர்கள் கரூர் செல்லாததற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, மீண்டுமே கூட்ட நெரிசல் ஏற்படும், போதிய பாதுகாப்பை திமுக அரசு வழங்காது அப்படிங்கிறதும் தெரிந்துதான் அவங்கள இங்கு கொண்டு வந்து மாமல்லபுரத்துல மீட் பண்ணியிருக்காராம். இதனை ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக திமுக தரப்பு வடிவமைச்சிட்டுமே இருக்காங்க. அதன்படி திமுக தரப்பு தற்போது இந்த நிகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டும் இருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கட்சிகளுமே தளபதி அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. இந்த நிலையில தற்போது நடிகர் சூர்யா அவர்கள் தவிக கட்சிக்கு ஆதரவாக பேசியிருப்பது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இவரை போல பல பிரபலங்களுமே தளபதி விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் அவருக்குமே ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.